அனைவருக்கும் வணக்கம். யூடிஎஸ் அப்ளிகேஷன் அதில் வந்து அன்ரிசர்வ் டிக்கெட் எடுக்கலாம் அப்படிங்கிறது எல்லோருக்கும் தெரியும். அதாவது இந்த மாதிரி சிம்பிள் போட்ட ஒரு அப்ளிகேஷன் வந்து ப்ளே ஸ்டோரில் இருக்குது. இந்த அப்ளிகேஷனில் அன்ரிசர்வ் டிக்கெட், அதாவது நம்ம வந்து லைனில் போய் நின்று அன்ரிசர்வ் டிக்கெட் எடுக்கிறதுக்கு நம்ம மொபைல்லையே அன்ரிசர்வ்டு டிக்கெட் எங்கே போனாலும் ஒரு டிக்கெட்டு சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸாக இருந்தால் சூப்பர் ஃபாஸ்ட், எக்ஸ்பிரஸ்ஸாக வெறும் எக்ஸ்பிரஸ் மெயில், எக்ஸ்பிரஸாக இருந்தால் மெயில் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு நம்ம லைனில் நின்று வாங்குவோம். ஆனால் இது அப்படி வாங்கன்னா நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காகவே நம்ம மொபைலில் அன்ரிசர்வ் டிக்கெட் எடுத்துடலாம். இப்படி எடுத்த அன்ரிசர்வ் டிக்கெட் வந்து இப்போ நம்ம வெளியே இருந்து நம்ம அன்ரிசர்வ் டிக்கெட் எடுக்கிறோம். ஆனால் ட்ரெயினில் ஒருத்தர் பயணிச்சுட்டு இருக்காரு, அவருக்கு நம்ம வந்து சென்ட் பண்ணுறோம், ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து சென்ட் பண்ணுறோம். அப்படிங்கன்னா அந்த டிக்கெட் செல்லுபடி ஆகுமா அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் பார்க்க போகிறோம். ஓகே, நம்ம இந்த வீடியோ முழுமையாக பார்த்துட்டு அந்த டிக்கெட் செல்லுபடி ஆகுமான்னு பார்த்துருவோம். ஆல்ரெடி ஒரு அன்ரிசர்வ் டிக்கெட் எடுத்தேன். அந்த அன்ரிசர்வ் டிக்கெட் எடுத்ததுக்கப்புறம் அது கீழே கொடுத்துருந்த இன்ஸ்ட்ரக்ஷனை பார்த்துட்டு இப்படி ஒரு செல்லுபடி ஆகுமா ஆகாதான்னு டீட்டெயில் வேறு கொடுத்துருக்காங்களே, இது எல்லாருக்குமே தெரியாமையே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மொழிபெயர்த்து தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து உங்களுக்கு மொழிபெயர்த்து தரேன். அதாவது உங்கள் மொபைலில் செல்லுபடியாகும் டிக்கெட்டை வைத்திருக்கும் போதெல்லாம் தொழிற்சாலை மீட்டமைப்பு செய்யவோ அல்லது உங்கள் கைபேசியை மாற்றவோ வேண்டாம், அதை ரீசெட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா வந்து அந்த மொபைலில் மட்டும்தான் செல்லுபடி ஆகும் அப்படிங்கிறதுனால அவங்க வந்து ஒரு 4 இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து ரீசெட் பண்ணிடாதீங்க அப்படி சொல்லி போட்டு அந்த 4 ஆப்ஷனையும் அவங்க வந்து தமிழில் வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணி பார்க்கும்போது இந்த மாதிரி வந்துச்சு. இன்னொன்று எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு புரிகிற மாதிரியே அவங்க வந்து இன்ஸ்ட்ரக்ஷனை நம்ம வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணி பார்க்கும்போது வந்துச்சு. அதாவது மொபைல் ஆப்பில் வாங்கிய டிக்கெட்டுகள் தனிப்பட்டவை, அவை வாங்கிய மொபைல் மட்டுமே செல்லுபடியாகும் அப்படி சொல்லிட்டாங்க. காரணம், மொபைல் இணைப்பு டிக்கெட் வாங்கிய மொபைல் எண்ணில் மட்டுமே அந்த டிக்கெட் செல்லுபடியாகும். கியூஆர் கோட் டிக்கெட்டை சரிபார்க்க டிடி கோடினை பயன்படுத்தலாம் அப்படி சொல்லியிருக்காங்க. அதில் ஒரு கியூஆர் கோடு வரும், அந்த கோடை வந்து பயன்படுத்தலாம் அப்படி சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஜிபிஎஸ் ரேஞ்ச், பல மொபைல் யூடிஎஸ் டிக்கெட்டுகளுக்கு பயணிக்கும் முன் ரயிலிலே ஜிபிஎஸ் ரேஞ்சுக்குள் இருக்க வேண்டும் அப்படி சொல்லியிருக்காங்க. அதனால் மற்றொரு மொபைலில் டிக்கெட் எடுத்துக்கொண்டு அனுப்பினால், அதாவது ரொம்ப தூரத்துலேருந்து நீங்கள் வந்து டிக்கெட் எடுத்து அனுப்பினால் அது செல்லுபடி ஆகாது. ரொம்ப தூரத்தில் நாங்கள் வேறு ஒரு மொபைலில் டிக்கெட் எடுத்து அனுப்பினாலே செல்லுபடி ஆகாது. அந்த மொபைலில் அப்போவே அந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணி கியூஆர் கோடை டிடிஆர்கிட்ட காமிக்கலாம் அப்படி சொல்லியிருக்காங்க. மற்றபடி வேறு எந்த மொபைலில் வந்து நீங்கள் வந்து டிக்கெட் எடுத்து ரயிலில் பயணிக்கிறவங்களுக்கு அனுப்பினாலும் அது வந்து செல்லுபடி ஆகாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். அடுத்த ஒரு நல்ல வீடியோட சந்திப்போம். தேங்க்யூ.